ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பாவுக்கு மளிகை ஜாமான் டப்பா வாங்கிட்டு வந்தேன். பிளாஸ்டிக் டப்பா, மளிகை ஜாமான் கொட்டி வைக்கிற மாதிரி 4 டப்பா. 4 டப்பா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 195 ரூபா. அதேமாரி இது கொஞ்சம் உயரமான டப்பா. அது கொஞ்சம் உயரம், இதோட கொஞ்சம் கூலியாக. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165. டப்பா நல்லாயிருக்கு, ரொம்ப கெட்டியாக, சீக்கிரமாக மக்கி போகாது, நல்லாயிருக்கு. இப்போதைக்கு சமயத்துக்கு ஓட்டுட்டோம், அதுக்கப்புறம் செட்டாக வாங்கி கொடுத்துக்கலாம். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். இதில் இன்னும் கொஞ்சம் சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம் எல்லாம் வாங்கினா அது ஒரு லாங் வீடியோ மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு ஆடுறதுக்கு போதும், அதுக்கப்புறம் மேலே பார்த்துக்கலாம். பாருங்கள், ஈய பாத்திரம், அன்ன குண்டான், குழம்பு வைக்கிற மாதிரி குண்டான், சாப்பாடு செய்கிற மாதிரி போசி, எல்லாமே வடைச்சட்டி மூடுற தட்டு, சாப்பாடு வடிக்கிற புளி வடிக்கிற தட்டு, இது எல்லாமே வாங்கியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சில்வர் பாத்திரம் ஒரு 4-5 பாத்திரம், இட்லி போசி எல்லாமே வாங்கியிருக்கு. நான் உங்களுக்கு மறுபடியும் அது ஒரு லாங் வீடியோ மாதிரி எடுத்து போடுறேன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல, அழகாக டப்பா. எனக்கு இந்த மாதிரி இருந்தாவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்ப என்னமோ அழுக்கு சேர்ந்த மாதிரி ஆயிரும். நல்லா விளக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா விளக்கணும். கம்பி நார்லாம் போட்டு எப்பயுமே இது ஒரு டிப்ஸு பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் டப்பா விளக்கும்போது கம்பி நார் போட்டு தேய்க்கவே கூடாது. அந்த பச்சை கலர் ஸ்பான்ச் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு தான் தேய்க்கணும். இல்லைனா பிளாஸ்டிக் கவர் சோப்பில் தொட்டு தேய்ங்க. இல்லைனா ஒரு நூல் துணி, காட்டன் துணி சோப்பில் நனைச்சி அதுமாதிரி தேய்ங்க. ஆனால் தயவு செஞ்சு நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் டப்பாவை கம்பி நார் போட்டு தேய்ச்சிட்டா அதில் வாரையாக அந்த கீரல் மாதிரி விழுந்துடும். அந்த கீரல் மாதிரி விழுந்ததுன்னா அதில் அழுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிளாஸ்டிக் டப்பாவை பொறுத்தளவுக்கு பக்கெட்டோ அன்னகுண்டானோ எந்தையுமே கம்பி நார் போட்டு தயவு செஞ்சு தேய்க்காதீங்க. அதில் தேய்ச்சிங்கன்னா அழுக்கு சேரும். ஓகேவா? பிளாஸ்டிக் டப்பாவில் கம்பி நார் போட்டு தேய்க்காதீங்க. ஏதாவது பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம், இல்லை ஒரு காட்டன் நூல் துணி எடுத்துக்கலாம் தேய்க்கிறதுக்கு. அப்படி இல்லைனா அந்த பச்சை கலர் பான்ஸ் இருக்குதுல்ல, அதை வாங்கிக்கலாம். அது நல்லாயிருக்கும், கீரல் விழாமல் இருக்கும். அதுக்காக கம்பி நார் போட்டோம்னா டப்பாலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கீரல் போயிடும், அழுக்கு சேரும், நல்லா இருக்காது. சீக்கிரமாக பழசான மாரி போயிடும் டப்பா. ஓகேப்பா, இதில் என்னென்ன பொருள் கொட்டி வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த மளிகை பொருள்லாம் கொஞ்சம் காய வைக்கணும். காய வச்சுட்டு என்ன பொருள் கொட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிப்பா, ஓகே, பாய்.